ஸோ 2024 ஒரு வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு கம்ப்ளீட் ரோட் மேப் பார்க்க போகிறோம். ஸோ யாரா இது? டேய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்டா, அப்புறம் வாங்கடா. வெளியே வெயில் அடிக்குதா? ஸோ இவனுங்க வேற வா போ ஏன் வா. என்னடா பண்ணிட்டு இருக்க? ரெக்கார்டா? நண்பர்களே, வெப் டெவலப்பர்னு வந்து சொன்னதை மறந்துடுங்க. ஆடு தானாக வந்து தலையை கொடுக்குது. ஸோ கிராஃபிக் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட், எத்திக்கல் ஹேக்கிங் எல்லாத்துலேயும் இப்போ வந்து உங்களுக்கான ஆள் இருக்குது. ஸோ வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஐடியில் எப்படி வந்து ஒரு ஜாப் வாங்குறது, ஸோ என்னென்னலாம் டவுட்ஸ் வீடியோவில் இருக்கோமா? வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான்டா இருக்குது. நண்பர்களே ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, நம்ம சேனலே பிகினர் சேனல் தான். சில பேர் மைக் வேணுமா? இந்தா போட்டுக்கோ. இது மைக் போட்டு வாடா. டே நம்ம அவ்வளோ வியூஸ்லாம் போகாதுடா, வாடா. ஓகே நண்பர்களே, இவர் வந்து மைக்ரோசாஃப்டில் எத்திக்கல் ஹேக்கராக இருக்கார். இவர் வந்து அசெஞ்சரில் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கார். ஸ்கிப்ல இல்லையா? அப்படிலாம் கிடையாது. ஒரு லோக்கல் ஏஜென்சியில் இவர் வந்து ஒரு வெப் டெவலப்பர், இவர் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர். நான் வந்து ஒரு யூஎஸ் ஏஜென்சியில் வெப் டெவலப்பர், ஃபாரின் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 2024 ஒரு ஐடி ரோட் மேப். ஸோ ஒரு வெப் டெவலப்பர் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெஷருக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கும், கம்பெனி என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத என்டையராக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழில் ஃபஸ்ட் டைமாக உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்க ஒரு பர்சன் எப்படி அதை டேக்கிள் பண்ணி போனாங்க அப்படின்றதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். சும்மா பொம்மை மாதிரி நிற்காமல் எதாவது பேசலாம். எல்லாரும் வீடியோ பாருங்க நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, அவங்களே பார்ப்பாங்கடா. நீங்கள் உங்கள் இதுக்குன்னு ஏதாவது சொல்லுங்கடா. வெப் டெவலப்பர் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு ஏதாவது உங்களுக்குன்னு சிலது இருக்கும்ல. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். அதாவது இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு காலேஜ் முடித்தேன். எப்போ 2021 ப்ரோ. அந்த கதை மாதிரி சொல்லாத ப்ரோ, உனக்கு கதை மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அதாவது என்ன பண்ணுறது, என்ன டெக்னாலஜி எடுக்கலாம், ஸோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறத தாண்டி எது வந்து மார்க்கெட்டுக்கு தேவைப்படுது. டிஜிட்டல் மார்க்கெட்டுக்கு நிறைய பவர் இருக்கா, நிறைய சம்பாதிக்கலாமா, இல்லை வந்து கிராஃபிக் டிசைனர் நிறைய சம்பாதிக்கலாமா, வெப் டெவலப்பர் நிறைய சம்பாதிக்கலாமான்ற டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா இல்லை எப்படி? அதாவது காலேஜ் முடிச்சு வரும்போது எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படி எப்படியோ ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. சும்மாவே வெட்டியாகவே கழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கிறத எனக்கு சூஸ் பண்ணுறக்கே 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அதுவும் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணி வந்துட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் நான் பண்ண கிடையாது. ஜஸ்ட் யூடியூப் பார்த்தேன். சரி ஓகே, டூல் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம நாலேஜ் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறோம், அவ்வளோதான் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ போகும்போது முன்னாடி வெறும் பார்த்துட்டு போவேன், ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணி பார்த்துட்டு போவேன். அதுக்கப்புறம் அதை அங்கே போய் அப்ளை பண்ணிடுவேன். அவ்வளோதான் நான் பண்ணது. வேறு எதுவும் பெருசாக லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் எதுவும் பண்ணலை. அங்கே போய் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம போகிறதுக்கு அவ்வளோ இதெல்லாம் தேவை கிடையாது. ஃப்ளைட்டில் போகிற மாதிரி உனக்கு சீட் பெல்ட் போடுற மாதிரி மைக் போட்டுட்டு இருக்கிறேன் ப்ரோ. எனக்கு பழக்கம் இல்லை. ஓகே, சரி, பழக்கம் இல்லையா? ஓகே, ஸோ ப்ரோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ரோல் போகிறதுக்கோ வந்து ரொம்ப எக்ஸ்பர்டைஸ்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் தெரியுது. ஸோ அதை வந்து சும்மா பார்க்குறீங்க, உங்களால் ஓரளவுக்கு பண்ண முடியுது அப்படின்னாலே நீங்கள் வந்து ஜாப் போகிறதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெஷரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்குமே தெரியும். ஓகேவா? அப்போ நீங்களே எக்ஸ்பர்ட் லெவலுக்கு ட்ரெயின் ஆகி தான் போகணுன்றது இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் எக்ஸ்பர்ட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஸோ எக்ஸ்பர்ட்டுக்கிட்டே கேட்போம். அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பர்ட் இல்லைங்க. ஓகே, ஸோ உன்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? நீ காலேஜ் ஏன்னா இப்போ தான் முடிச்ச ஒரு 6 months முன்னாடி. ஸோ அப்போ முடிச்சும்போது உனக்கு நீ சிஎஸ் தானடா? இது அப்ளிகேஷன் இதுவும் கம்ப்யூட்டர் அதெல்லாம் படிச்சுருந்தா தெரியும். ஸோ அப்படி முடிச்சும்போது உனக்கு எப்படி வெப் டெவலப்பர் ஆகணுமா இல்லை கிராஃபிக் டிசைனர் போகலாமா? வீடியோ எனக்கு வந்துட்டு முடிச்சப்போ ஒரு ஐடியாவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக பிளாங்க். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு பிரேம்னு ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட தான் அவன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தான். அப்புறம் வேர்ட்ப்ரெஸ் பண்ணுறேன், ரொம்ப ஈஸி. ஒரே நிமிஷம் அது ஆஃப் பண்ணி பேச்சுலர் ப்ரோ. ஓகே, நீங்கள் கண்டென்ட்டை மறந்துடுவீங்க, ஒழுங்காக பேசிடுங்க. ஓகே, அதான் நான் சொல்லலை. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்காக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் மாப்பிள்ள தான் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்பு இந்த வேர்ட்ப்ரெஸ் இதுக்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், சரி என்ன இன்டர்ன்ஷிப்பு அந்த மாதிரி கேட்கலான்னு பார்த்தா தான் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொன்னான்.
எனக்கு அவன் சொன்ன மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு அப்பயே வந்துட்டு என்னடா வெப் டெவலப்மெண்ட் சொல்கிறானே, வெப்சைட் சொல்கிறானே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாட்டில் இருந்தேன். சாலிடாக ஒரு 2 days உட்காந்தேன். ஃபுல்லாக ஒரு பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு எனக்கும் ஃபுல்லாலாம் தெரியாது. ஒரு வெப்சைட் ஒரு லேண்டிங் பேஜ் வந்து க்ரியேட் பண்ண தெரியும். அந்த நாலேஜ் வச்சு ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணேன். அவங்க இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சு செலக்ட் ஆகி அங்கே போய் ஒரு ஜாப் கிடச்சி. இதுதான் வந்துட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப டீப்பாக தெரியணும், ஒரு இ-காமர்ஸ் சைட்டு கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து ஒரு கம்பெனிலே அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு பேசிக் தெரிஞ்சால் போதும், மற்றது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறது மட்டும்தான். இப்போ நாமளே இங்கே வரோம், இப்போ தலைவர் நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஆன் ஸ்க்ரீனில் எங்களுக்குலாம் பேசவே வராது. மாப்பிள்ளை கொஞ்சம் தான் பேசிகிட்டு இருந்தான், வாடா சும்மா பேசி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தான் இப்போ நாங்கள் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இது வந்து அன்ஸ்கிரிப்டடாக இருந்துச்சு, போட்டு உடனே உடச்சி இது ஸ்கிரிப்டடுன்னு மாற்றி விட்டான். நண்பர்களே, இது வந்து ஸ்கிரிப்டட் தான், ஓகேங்களா? இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது, அதான் சொல்லிட்டீங்களே. ஸோ இன்னொன்று என்னன்னா, மாப்பிள்ள நீ பேசுனது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக இருந்துச்சு. அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப்பு, கோடிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, HTML, CSS, React, Angular, ஸோ வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் அவங்களாம் டெவலப்பர் ஆக முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் சும்மா வீடியோ எடிட்டிங் பண்ணுற மாதிரி, ஒரு கேன்வா யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ஆக முடியும். அந்த மாதிரி தான் நாங்களும் ஒரு டெவலப்பர்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக டெவலப்பர் கிடையாது, வெப் டிசைனர்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அதுக்கான மார்க்கெட்டுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட் கைஸ். நீங்கள் வந்து ஏன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ்லேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் ரன் பண்ணுற வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்பில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அதோட கஸ்டமைசேஷன் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ நான் மறுபடியும் டெக்னிக்கலாக எடுத்து ரொம்ப டைம் சேவ் ஈஸி. ஆமாம், நீங்கள் வந்து கோடிங்கில் போட்டு ஒவ்வொரு டைமும் லேஅவுட் மாற்றுறதுக்கு நீங்கள் இங்கே வந்து டிசைனே மாற்றிட்டு போயிடலாம். அது வந்து இப்போ பர்ஃபெக்டாக கோடிங் கற்றுக்கிட்டு வரதுக்குலாம் வந்து ஸ்கில்டான பர்சன்ஸ்லாம் கிடையாது. நம்மள மாதிரி தற்குறிகள் தான் இருக்காங்க. எதை ஈஸியாக கற்றுக்கிட்டு வேலைக்கு சீக்கிரமாக போக முடியும் அப்படின்ற பர்சன்ஸ் தான் இருக்காங்க. பட் ஆனால் கிளைண்ட்ஸுமே அதை தான் விரும்புகிறாங்க. டக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி எல்லாமே அதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ கிளைண்ட்டுக்குலாம் வேர்ட்பிரஸ்ன்றது தெரியுதா, இல்லை அவங்களாம் கேட்குறாங்களா, இல்லை அவங்களாம் ஏதோ ஒரு வெப்சைட் அவங்களுக்குலாம் வந்து அவேர்னஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் கிளைண்ட்டு பொறுத்த வரைக்கும். ஓகே, எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு தேவை வெப்சைட் இருந்தால் போதும். நாம் அது எந்த டெக்னாலஜியில் பண்ணால் என்ன, அது செக்யூராக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ உள்ளே யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்துட்டு அவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்துட்டு தமிழ்நாடு, ஸோ நம்ம லொக்காலிட்டியை பேஸ் பண்ண ஒரு மைண்ட் செட்டு. பட் நீங்கள் இதே ஃபாரின்லாம் போனீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து வேர்ட்பிரஸ் தான் வேணும், வேர்ட்பிரஸில் எனக்கு இந்த இதில் தான் எனக்கு வெப்சைட் டெவலப்பர் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு லொக்காலிட்டி உங்கள் பக்கத்தில் இருக்க ஏஜென்சிஸ் அப்படிலாம் எடுத்திங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் வந்து நோ கோட் டெவலப்மெண்ட் வேர்ட்பிரஸில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா HTML, CSSலேருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக CMS வாங்க, நல்லா ஜாலியாக இருக்கலாம். ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து ஏஜென்சிஸ்லாம் எப்படி கேட்குறாங்க, அதாவது நீங்கள் ஒர்க் போகிற ஏஜென்சிஸ் இருக்குல்ல, அங்கே ரெக்ரூட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, ஹெச்ஆர்னு ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இன்ஸ்டியூட் போய் தான் ஓகே நீ பேசுகிறது அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கில் வேணும் அப்படின்னா அதை வந்துட்டு இன்ஸ்டியூட் போய் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஆமாம்மா, இப்போ வந்து 40,000 50,000லாம் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோலாம் கட்டி படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஏஜென்சிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க, உங்ககிட்ட அந்த நாலேஜ் இருக்கா, அவ்வளோதான். அந்த நாலேஜ் நீங்கள் இன்ஸ்டியூட் போய் தான் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு இப்போ நிறைய சோர்ஸ் இருக்குது, நம்ம யூடியூப்பில் கூட நிறைய சோர்ஸ் இருக்குது, நம்ம அதை பார்த்தே லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம தேவையில்லாமல் போயிட்டு காசு கட்டி படித்து அப்படி தான் ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அப்படி தான் ஏன் மண்டையெல்லாம் கழுவுனாங்க. நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 8 months 10 months பக்கம் BPOவில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே கோடிங் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் பண்ணேன். ஆனால் அந்த கோர்ஸ் இப்போ எங்கே கிடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போ ஒரு கிராஃபிக் டிசைன் எவ்வளோ ப்ரோ ஸ்பெண்ட் பண்ணேன்? அதுக்கு வந்துட்டு 25,000 ப்ரோ. வேர்ட்பிரஸ் சொல்லித்தரேன், 10,000 தான் சார்ஜ். ஸோ வந்து இன்னொன்று என்னென்னா நண்பர்களே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அட்வான்ஸாக கற்றுக்கணும்னு நினைப்போம். அதாவது ஃபோட்டோஷாப், நீங்கள் கிராஃபிக் டிசைனர்னா இல்லுஸ்ட்ரேட்டர் தெரியணும், லோகோ டிசைன் தெரியணும், பிராண்டிங் டிசைன் தெரியணும், அனிமேட் பண்ண தெரியணும்னு இவ்வளோ யோசிப்போம். அதெல்லாம் வந்து எதுவுமே தேவை கிடையாது. மாற்றி வச்சிட்டேன். அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ வந்து ஒரு கிராஃபிக் டிசைனரில் நீங்கள் டே டு டே நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் பண்ணுவீங்களா, அந்த போஸ்டர் ஒரு போஸ்டர் பண்ணுறதுக்கு இது தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க ப்ரோ. வெறும் ஃபோட்டோஷாப், வெறும் அந்த டூல் தெரிஞ்சால் போதும். அந்த டூலை நீங்கள் வந்துட்டு சும்மா கொஞ்ச நேரம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே என்னென்ன டூல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையே கிடையாது. அதுக்கு வந்துட்டு நீங்கள் கோர்ஸ் தான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதான் கிடையாது. என்னென்ன டூல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐடியாவில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான் மேட்ரு. மற்றபடி லேர்ன் பண்ணிக்கணும், கோர்ஸ் போய்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப டூல் நாலேஜ் தான். ரொம்ப தம்கிட்டி பேசுகிறேன்னு நினைக்கிறேன் ப்ரோ.
ஓகே அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இது வந்து ஒரு டூல் கற்றுக்குறோம் ஓகே, பட் ஆனால் அதோட பிரச்சனை எங்கே வரும்னா நம்மளால் ஒரு போஸ்டராக பண்ண முடியாது ஓகேவா. ஆனால் அந்த போஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் நிறைய பார்த்துருக்கணும்ல. ரெஃபரன்ஸ் தான் ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பின்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி இப்போ பிஹான்ஸு ட்ரிபிள் அப்படிங்கிற அந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்துட்டு நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏன்னா எடுத்ததும் வந்துட்டு நம்ம இப்படி போயிட முடியாது. ஏன்னா நமக்கு வந்து பிளாங்காக இருக்கும். நான் ஒரு வெப்சைட் பண்ணும்போது எனக்கு வந்து டூல் தெரியும், எனக்கு HTML தெரியும், CSS தெரியும். அதில் நான் பண்ணதில்லை, பட் நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அதுதான் HTML தெரியும், CSS தெரியும்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபஸ்ட்டு டிசைன் போடுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் என்னால் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து HTML தெரியுது, CSS தெரியுதுன்னா நீங்கள் டெவலப்பர். டிசைன் தெரியும்னா அது வந்து டிசைனர் கையில் இருக்குது ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து டிசைனையும் கற்றுக்கிட்டு டெவலப்மெண்ட்டையும் கற்றுக்கிட்டா தான் உங்களால் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு லே அவுட் இருக்கணும், இப்படி தான் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ உனக்கு எப்படி மாப்பிள்ள இருந்துச்சு ஃபஸ்ட்டு வெப் டெவலப்மெண்ட் வந்து நான் வெப்ஃப்ளோ படி அப்படின்ற நான் உனக்கு எலமெண்ட் தான் படிக்க சொன்னேன். சலுப்புக்கு நீ எடுத்து வெப்ஃப்ளோ பார்த்துட்டு இது டக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி நீ ஈஸியாக வெப்ஃப்ளோவை பார்த்தேன். நான் வெப்ஃப்ளோவில் போட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் காமிச்சான். அப்போ எனக்கு வெப்ஃப்ளோனா என்னன்னே தெரியாது. பட் ஆனால் நீங்கள் ஒரு டெக்னாலஜி படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சிமிலராக வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட்ஸே ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் எடுத்திங்கன்னா கேப்ஸ்கட்லேயும் அந்த கட் பண்ணுறது, அனிமேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ப்ரீமியர் ப்ரோலேயும் இருக்கும். பட் அட்வான்ஸ்டாக நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஆனால் பேசிக் வந்து எங்கே போனாலும் காமன் தான். ஸோ அப்போ வந்து வெப்ஃப்ளோ எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு ஒரு வெப்சைட் பண்ணுறது, ஒரு டிசைனு டெவலப்மெண்ட்டு எதுவுமே இல்லாமல் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ண, அந்த மோட்டிவேஷன் பவர் எங்கேருந்து வந்தது? வேர் டிட் யூ கெட் த பவர்? அதான் எதையாச்சும் சொல்லியா? இது மாப்பிள்ள ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்குமே கம்ப்ளீட்டாக பிளாங்காக தான் இருந்தது நமக்கு. ஆனால் வந்துட்டு சும்மா நமக்கு இது பண்ணணும்னு நினச்சிட்டு அதுக்கு வந்து ஒரு செல்ஃப் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு எது இல்லைனாலுமே நமக்கு வந்து கற்றுக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு எனக்கு டிசைனிங் தெரியாது, வெப்ஃப்ளோ இது வேர்ட்ப்ரெஸ் இதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் ஒரு யூஸ் இல்லை. எனக்கு கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. செல்ஃப் லேர்னிங் தான் மஸ்ட்டு என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு. நம்ம வீடியோ பார்க்குறவங்கலாம் செல்ஃப் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான்டா. அவங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. இப்போ நான் வந்து எனக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாரும் நிறைய சொல்கிறாங்க, ரியாக்ட் சொல்கிறாங்க, ஆங்குலர் சொல்கிறாங்க, நீ வேர்ட்ப்ரெஸ் சொல்கிற, நீ வெப்ஃப்ளோ சொல்கிற. அளவுக்குலாம் நீங்களாம் போகவே தேவையில்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது HTML CSS அது வந்து டெக்னிக்கல் சைட் போகிறவங்களுக்கு அது. இப்போ லோ கோட் அந்த சைடு வந்துட்டாங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு மணி நேரம் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பேசிக்ஸ் என்ன, அதில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு சைட்டை கிரியேட் பண்ணி இந்த அப்பா தம்பி அப்படின்னு வச்சிடலாம். பயத்தில் செத்து போயிடுவீங்க. இன்னொன்று என்னென்னா வேர்ட்ப்ரெஸ்லேயே நிறைய சொல்லி தராங்க. தீம்ன்றாங்க, ப்ளக்கின்ன்றாங்க, தீம் போட்டு பண்ணுங்கன்றாங்க. சில பேர் வந்து கோடிங்லேயே வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ணுறாங்க, சில பேர் எலமெண்ட்டில் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சில பேர் ஸ்மார்ட்டாக எலமெண்ட்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. இல்லை என்னடா வேர்ட்ப்ரெஸ்ன்னு சொன்னீங்க, வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே இத்தனை இருக்கேடா, இதில் நான் இது படிக்கிறது இப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இருக்குல்ல, அதை எப்படி நீ டேக்கிள் பண்ண? அது வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்டல் டூலில் தான் வச்சு பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பிரேம் அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னார். ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு யாருக்குமே கம்ப்ளீட்டாக வந்து பிளாங்காக தான் இருக்கும், ஒரு டிசைன் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு டிசைன் வந்து நெட்லேருந்து எடுத்துக்கோங்க, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. அது வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து காப்பி பேஸ்ட் மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து டிக்டோ தான் அடிக்க முடியும். டிக்டோ அடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு செல்ஃபாக உங்களுக்கு டிசைனிங் ஸ்கில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பிரவீன் ஒருத்தர் இருக்கான், உங்களுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னா அவன் தான். வெப் டெவலப்மெண்ட் வந்து கற்றுக்கிறதுல என்னென்னலாம் பிரச்சனை வருமோ அதில் எல்லா பிரச்சனையும் அவனுக்கு மட்டும்தான் வரும். ஸோ அவன்கிட்ட டவுட்ஸ் கேட்கும்போது உனக்கு டவுட்ஸ் கேட்க யாராவது இருந்தாங்களா? உனக்கு சீனியர் சப்போர்ட் இருந்துச்சா? நீ பிரச்சனை வரும்போது எப்படி சால்வ் பண்ண? ஸோ ஏன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணாதானே டெவலப்பரு. அப்படி இல்லை. ஆமாம், இது வந்து ரொம்ப முக்கியமானது. நான் பார்த்துட்டு இருக்கப்பலாம் எனக்கு நிறைய டவுட் வந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாது. நான் நெட்டில் போகிறப்ப சில டைம் வந்து கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிரேமுங்கிறவங்க தான் கால் பண்ணி கேட்பேன். ஆனால் அந்த தலைவர் வந்து கால் எடுக்க மாட்டார். நம்ம வந்து ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இல்லைங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லுங்க சும்மா இருக்கேன். இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒன்று ஓகே நம்மளால் பண்ண முடியலன்னா இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சுன்னா நம்மளால் இன்றைக்குமே கற்றுக்கவே முடியாது. யாருமே இல்லை நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உட்காந்து நீங்களே பண்ணுங்கள். ஈஸியாக 1 day 2 days ஈஸியாக கற்றுக்கலாம். நான் டிசைனிங் கற்றுக்கும் போது எனக்குலாம் சப்போர்ட்டுக்கெலாம் யாருமே கிடையாது. நானே பார்த்து கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான்.
இப்போ நம்ம கற்றுக்கும் போது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ. ஏன்னா இதுதான் மெயின் தாட். அதாவது ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒரு 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 டாஸ்க் பண்ணி தான் ஆகணும்னா அங்கே பண்ணி தான் ஆகணும். ஒரு நெசசிட்டி இருக்குது. இதே நீங்கள் வீட்டில் உட்காந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அந்த நெசசிட்டி வந்து கிடையாது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதே மைண்ட் செட்டில் தான் நீங்களும் இருப்பீங்க. எனக்கு பிரச்சனை வந்தது, நானும் தேடினேன், ஆனால் என்னால் டெவலப்மெண்ட் கற்றுக்க முடியல அப்படின்னா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஒர்க்குன்றது சில கொடுத்து தான் ஆகணும். அப்படின்ற தாட் எப்படி இருக்குது? வீட்டில் இருந்தால் கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் கற்றுக்கவே முடியாது. அதாவது ஒரு அளவுக்கு பேசிக்ஸ் மட்டும் தான் கற்றுக்க முடியும். எக்ஸ்பர்ட் அளவுக்கு கற்றுக்க முடியாது. எப்படின்னா இப்போ கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் இன் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன் யூடியூப்ல. அந்த கோர்ஸ் வந்து 4 மணி நேரம் உன்னால் பார்க்க முடியாது, சத்தியமாக முடியாது. உனக்கு 1 மணி நேரம் பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்துட்டு அதனால தான் நான் சொல்கிறேன், டூல் மட்டும் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் பாருங்கள். ரெஃபரன்ஸ் பார்த்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கப்போ இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணிடுங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு உங்கள் சீனியர்ஸ் கிடைப்பாங்க. கண்டிப்பாக சீனியர்ஸ் கிடைப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக யூடியூப்லேருந்தே கற்றுக்கணும், இல்லை ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு வந்துட்டு சங்கட்டமே படக்கூடாது. ஏன்னா ஈவன் எக்ஸ்பர்ட்ஸ் கூட ரெஃபரன்ஸ் பார்ப்பாங்க. காப்பி அடிக்கிறது அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட அவங்க வந்துட்டு சப்போஸ் அவங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது அவங்க ரெஃபரன்ஸ் பார்க்கறது நார்மல் தான். அதனால் ரெஃபரன்ஸ் பார்க்குறோம், ஐயோ யாராச்சும் ஏதாச்சும் நினைப்பாங்க ரெஃபரன்ஸ் பார்த்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது. நாங்கள் பண்ண சில வெப்சைட்ஸோ போஸ்டர்ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து டிக்டோ தான். அந்த டிக்டோவோ கொஞ்சம் கலர் மாற்றி லோகோ மாற்றி கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும், அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் காப்பி அடிக்கிறதுக்கு தயங்காதீர்கள் நண்பர்களே. ஏன்னா நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியோட குருஸை நீங்கள் இங்கே தான் பார்க்க போகிறீங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு பெரிய வெப் டெவலப்பராகவோ இல்லை பெரிய கிராஃபிக் டிசைனராகவோ இல்லை ஒரு பெரிய ஹேக்கராகவோ ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோட தொடக்க புள்ளி எங்கன்னா ஒரு விஷயத்தை காப்பி அடிக்கிறதுலேருந்து தான். ஸோ வந்து காப்பின்ற நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட், நீங்கள் எந்த ஒரு ரிசர்ச்சு இல்லை சயின்டிஸ்ட்டு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் இது வந்து அதுக்குன்னு ஒரு R&D பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த R&D எடுத்து தான் டெவலப் பண்ணுவாங்களே தவிர ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு புது லாஜிக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேர் வச்சு அப்படியான தியரிஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நம்ம எங்கேயோ மாறி வந்துட்டோம். இதுக்கு மேலே பேச தெரியல. ஸோ உனக்கு எப்படி இருந்துச்சு மாப்பிள்ள? நீ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருந்து லேர்ன் பண்ண இல்லை, அதை கேட்டேன்டா வேணே. வீட்டில் இருந்து படிக்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு ஆஃபீஸ் போய் அந்த ஸ்ட்ரக்சரில் உட்காந்து இது ஒரு சூப்பரான கேள்வி. இப்போ சொல்லு, எல்லாம் சொல்லு. வீட்டில் இருந்து படிக்கிறப்ப எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வரலைன்னா நான் சாப்பிட்டு தூங்கிடுவேன். அதை மட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு கம்பெனியில் வந்துட்டு ஏதோ நம்ம வரல, நமக்கு தெரியாத விஷயம் ஏதோ நாங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கற்றுக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கமே வராது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் போய் அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஐயோ என்ன கேட்பான்னு தெரியல, நாம் என்ன சொல்ல போகிறோம்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு. அதனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு மேனிட்டரி இருக்கும். இதை நீ பண்ணி தாண்டா ஆகணும், நீ வேற எவனும் பண்ண மாட்டா, வேற எவனும் சொல்லி தர மாட்டான், நீ தாண்டா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம உட்காந்து செல்ஃப் லேர்ன் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அது கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஐடியாவை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த கொஸ்டினோ அந்த இதே வந்து சால்வ் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த காலேஜில் கம்பெனிலேருந்து கற்றுக்கிறதும் வீட்டில் இருந்து கற்றுக்கிறதும். வீட்டில் வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன், அதான் சொல்லுவாங்க எல்லா கோர்ஸ்லையும் சொல்லுவாங்களே, கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்க, அப்போ தான் நிறையா கற்றுக்க முடியும். எனக்கு எது கம்ஃபர்ட் ஜோன்னே தெரியாதுடா. வீட்டிலேருந்து சாப்பிட்டு தூங்குறதா கம்ஃபர்ட். சரிடா, எனக்கு ஒரு பயம் இருக்குது. எனக்கு தெரியல நான் எப்படி போய் வேலை கேட்பேன், அவங்க எதை ட்ரெஸ் பண்ணி எனக்கு தருவாங்க அப்படின்ற டவுட்னால தான் அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஓகேங்களா? கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, இல்லை டெஸ்ட் இந்த மாதிரி வைக்கிறாங்க? கம்பெனியில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கால் வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸில் எவ்வளோ தெரியும்? நான் வந்துட்டு எனக்கு ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு தெரியுங்க, ஏபிஐலாம் தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. ஏபிஐனா என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியாதுங்க அப்படின்ட்டா. அவங்களும் சரின்ட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துட்டு ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் உங்களோட கான்ஃபிடன்ஸ் நீங்கள் சொல்லணும். நான் வந்து கற்றுக்குங்க, டக்குன்னு கற்றுக்குவேன், ஐஎம் குவிக்லன்னா அந்த மாதிரி சும்மா அடிச்சு விடுங்க. 3 மாதத்துல ஏங்க ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறது தாங்க கஷ்டம். உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம். ஆமாம், நாங்கள் பார்க்க மாட்டோம். ஸோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ? அதே தான் ப்ரோ. கம்பெனி ஒரு ஃப்ரெஷர்கிட்ட வந்துட்டு அவங்க ரொம்ப அதிகமாகலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, 1000 கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அதில் வந்துட்டு நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நம்ம சொன்னால் போதும். கான்ஃபிடன்ஸ் தான் ப்ரோ. இப்போ நமக்கு இவ்வளோ தான் தெரியும்னா அவ்வளோதான் தெரியும், உடச்சி பேசிடணும். அதை விட்டுட்டு அவன் வந்துட்டு கேட்கும்போது திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கூடாது. தெரியுதுன்னா தெரியுது, தெரியலன்னா தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போகும்போது அவங்கக்கிட்ட நிறையலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம கிட்ட நீட் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, அவ்வளோதான். ஆனால் நிறைய கேட்பாங்க, உங்களுக்கு இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க.
நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நல்லா கான்ஃபிடென்ஸாக பேசிட்டீங்கன்னா போதும். வந்துட்டு அந்த ஒரு வில் இருக்கா, அந்த ஒரு தைரியம் இருக்கா அப்படிங்கிறத அவங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு தேவையான கொஞ்சம் நாலேஜ், அப்புறம் உங்களுக்கு அந்த லேர்ன் பண்ணிக்கிறக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கா, அவ்வளோதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நீங்கள் தெரியலன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு வேலை தர மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ஃபஸ்ட் இன்டர்வியூவில் போனப்போ உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு கேட்டாங்க. எனக்கு ஃபோட்டோஷாப் மட்டும்தான் தெரியும். ஏன்னா எனக்கு ஃபோட்டோஷாப் மட்டும்தான் தெரியும். அப்போ வந்துட்டு ஒரே ஒரு போஸ்டர் தான் டாஸ்க்கு வந்துட்டு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறது தான். அந்த டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணேன். அவங்க வந்துட்டு கேட்டாங்க இதெல்லாம் தெரியுமான்ட்டு. எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னேன். சரி லேர்ன் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. லேர்ன் பண்ணிக்கிறேங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவ்வளோதான். லேர்ன் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா மாப்பிள்ளை கூட இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணப்போ இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியாதுன்னு சொன்னா மாப்பிள்ளை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. இதே அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு தெரியாதுங்க, பட் ஐ வில் லேர்ன், அந்த சீக்கிரம் நான் கற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாங்க. என்னோட கண்டென்ட்ல இவன் ஹீரோ ஆயிட்டு இருக்கான். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஆனால் வந்துட்டு பேசதான் இவனுக்கு தோணல அப்படின்னு நினச்சிட்டு இவனை வந்துட்டு யோசிக்கிற இதில் வச்சுப்பாங்க அவனை. ஓகே கைஸ், சில இதெல்லாம் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து நீங்களே டிஸ்டர்பன்ஸ் தான்டா, இல்லைன்னா கண்டென்ட் எங்கேயோ போயிருக்குண்டா. ஓகே கைஸ், ஸோ இப்போ ஓவராலாக நம்ம எல்லாத்தையுமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரோட் மேப்னு ஒன்று இருக்குல்ல, வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா ரோட் மேப் என்ன, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணும் அப்படின்னா ரோட் மேப் என்ன. ஸோ இவன் வந்து புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கான். வெப் டெவலப்மெண்ட்டை விட்டுட்டு, ஸோ அடுத்து வெப் டெவலப்மெண்ட் விட்டுட்டுன்னு இல்லை, வெப் டெவலப்மெண்ட் தன்னோட பேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும் அப்படின்ற பாத்தில் இப்போ அவன் போயிட்டுருக்கான். கோர்ஸ் படிக்காதீங்கன்னு இப்போ தான் கோர்ஸ் படிச்சுட்டு பார்க்குறேன்ட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ ஆனால் ஒரு பேசிக்காக ஏதோ ஒன்று இருக்கணும்ல, ஏதோ ஒரு உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கணும்ல. அந்த என்ட்ரி பாயிண்ட்டாக இவன் எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லலாம். ஏன்னா என்னோட சரௌண்டிங்ஸில் எத்திக்கல் ஹேக்கர்னு நான் கேள்விப்பட்டது இல்லை. ஸோ அதனால் இவன் எடுத்ததில் தப்பு இல்லை. ஓகேங்களா? பட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு வீடியோ எடிட்டிங் தான் பேஷனு, வெப் டெவலப்மெண்ட் தான் பேஷனு, கிராஃபிக் டிசைனிங் தான் பேஷனு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நமக்குள்ளே நிறைய வன்மங்கள் இருக்குது வெப் டெவலப்மெண்ட்லேயும் கிராஃபிக் டிசைனிங்லேயும். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி சொல்கிறது, அதை பிடிச்சிருக்கா அவ்வளோ பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? கிராஃபிக் டிசைனிங் எனக்கு வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு அது ஒரே வேலையுமே திரும்ப பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு உங்களுக்கே அது வெறுத்துரும். அப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ ஒன்றுக்குள்ளே போயிட்டோம், நம்ம கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டோம், இப்போ வேலை கிடச்சிருச்சு, நம்மள இப்போ டிசைனிங் கற்றுக்கிட்டோம், ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. அப்படியே திரும்ப டெய்லியும் ஒரே வேலை தான் இருக்கும். அதையே நீங்கள் திரும்ப பண்ணும்போது ரொட்டீனாக அதையே பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கே அந்த ஜாப் வந்துட்டு போர் அடிச்சிடும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாப் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் அந்த டைமில் வெளியே வரணும், புதுசாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ நான் கிராஃபிக் டிசைனிங் பண்ணேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு 6 மந்த்ஸ்லேயே எனக்கு கிராஃபிக் டிசைனிங் போர் அடிச்சிருச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், UX லேர்ன் பண்ணேன். அதுக்கு நிறையா லேர்ன் பண்ணேன். எப்படின்னா யூடியூப் நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் மென்டர்ஸை தேடி அலைஞ்சேன். அப்புறம் ஒரு மென்டரை வச்சு கற்றுக்கிட்டேன் UX. இப்போ வந்து நான் UXம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி டிஜிட்டல் UX கற்றும்போது சரி ஓகே, இதுவும் வெறும் டிசைனிங் தான், இதுவும் ஒரு இடத்துல போய் நின்றுவோம், அப்போ வேறு ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, பட் எண்ட் ஆஃப் த டே கிராஃபிக் டிசைனருக்கு அவரோட வேலை போர் அடிச்சிருச்சு, வெப் டெவலப்பருக்கு அவரோட வேலை போர் அடிச்சிருச்சு, வெப் டெவலப்பருக்கு அவரோட வேலை போர் அடிச்சிருச்சு. எண்ட் ஆஃப் த டே என்ன தான் உங்களோட பேஷன் இருந்தாலும் அதை நீங்கள் ரொட்டீனாக செய்யும்போது பிடிச்ச வேலைக்கே நீங்கள் போனாலும் ஒரு காலகட்டத்தில் அது போர் அடிச்சிடும். இதுதான் உண்மை. ஆனால் ஏடிடியில் கூட அதான் அந்த கண்டென்ட் தான் அவன் சொல்லியிருந்தேன். அப்படியா? ஆமாம், அவன் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்த வீடியோலாம் அதான் சொன்னான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை நீங்கள் ஒரு ரொம்ப நாள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். இதுதான் வந்துட்டு பிட்டர் ட்ரூத். சரி ஓகே, நீ வந்து சரி ஓகே. நம்ம இன்னொன்று என்னென்னா, நான் வந்து பேஷனேட்டடான வெப் டெவலப்பரான்னு கேட்டால் 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். நான் பேஷனேட்டான வெப் டெவலப்பர்லாம் கிடையாது. நான் சர்வைவலுக்காக ஐயா பொழப்பு தேடி வந்தேங்க ஐயா அப்படின்ற மாதிரியான தண்ணி கேன் போட வந்தவங்க ஐயா அப்படின்ற மாதிரி தான் நான் டெவலப்பர் ஆனேன். ப்ரோ நீ எப்படி கிராஃபிக் டிசைனர் ஆகணுன்றது தான் உன்னோட எய்மா? சத்தியமாக கிடையாது ப்ரோ. கிராஃபிக் டிசைனருக்கு நான் எப்படி வந்தேன்னு இப்போ வரைக்கும் எனக்கே புரியல. நான் தான் சொன்னேன்ல, BPOவில் ஒர்க் பண்ணிட்டு கோடிங் கற்றுக்கிட்டு கிராஃபிக் டிசைனிங் இப்படி எவனாச்சும் வருவானா? வேறு வழியே இல்லாமல் நான் இதுக்குள்ளே கிராஃபிக் டிசைனிங்குள்ளே வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் ஒரு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சரி ஓகே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு 2 மந்த்ஸ்க்கு. அதுக்கப்புறம் போர் அடிச்சிச்சு, என்னடா ஒரே வேலையை திரும்ப பண்ணுறோம், இப்படியே இருந்தால் நமக்கு க்ரோத் கிடைக்காது. ஸோ அடுத்து நம்ம ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படி போகிறது தான். ஓகே, உனக்கு சொல்கிறான் மாப்பிள்ள. இப்போ மறந்துட்டியா? சொல்லிட்டா என்ன சொன்னேன்னு சொல்லிட்டா? சொல்லு. நானே மறந்துட்டேன். பேஷனேட்டான வெப் டெவலப்பரா இல்லை நீங்கள் வந்து சர்வைவலுக்காக அதை தேடிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து வெப் டெவலப்பர் ஆன காரணம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பிகினிங்கில் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா இந்த ஹேக்கிங் சைடில் தான், எத்திக்கல் ஹேக்கிங், இந்த சைபர் செக்யூரிட்டி இதில் தான் இன்ட்ரெஸ்ட்.
பட் ஆனால் காலேஜ் முடிச்சு ஒரு 2 months 3 months கழிச்சு வந்துட்டு எந்த ஜாபும் இல்லை. அப்புறம் எனக்கு மைண்ட் ஃபுல்லாக பிளாங்காக இருந்தது. கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த கன்ஃபியூஷனில் இப்போ ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படிங்கிறத வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணி அதில் போயிட்டு இருந்தேன். நான் வந்து நினச்சது திருப்பதி போயிட்டு சரி திருப்பதி போகலான்னு நினச்சி பழனிக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி கதை சரியா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன அப்படி பார்க்குறேன் அங்கே பாரு கேவலமான ஒரு எக்ஸாம்பிள் அது. சரி சொல்லு. திருப்பதி வரணும்னு நினச்சி பழனி வந்தேன். ஓகே. அப்புறம் வந்துட்டு சரி இது நம்ம வேறு ட்ராக்கில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ட்ராப் பண்ணிட்டு இப்போ சைபர் செக்யூரிட்டி சைடில் வந்துட்டேன். ஓகே. நீ வந்து டெவலப்பர் ஆகணுன்றது உன்னோட தாட்டில் ஆனால் ஓகேவா அதில் சக்ஸஸ் பார்த்தியா? அது சக்ஸஸ் நான் தான் ஃபுல்லாக அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணவே இல்லையே. நான் ஜேர்னின்றது இல்லைடா, சம்பளம்ங்கிறதே சில பேருக்கு ஜேர்னிடா. இன்னும் சில பேர்லாம் சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ அந்த ஜேர்னி எப்படி, அது உனக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சதா? மாப்பிள்ள அது வந்துட்டு நான் போகிறப்ப எனக்கு ஒரு சீனியர் இருந்தாங்க. அவங்க இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி தான் சீனியர் வந்துட்டு யாரும் அவ்வளோக்கா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே செல்ஃப் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரு டூ மந்த்ஸில் வந்துட்டு நான் 4 months கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். 2 monthsல அவங்க போயிட்டாங்க. அப்புறம் 4 months கழிச்சு நானும் வந்துட்டு ட்ராக் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா நான் என்ன மாதிரி ஒரு வெப் டெவலப்பர் அவங்க தேடுறது அவங்க கஷ்டம். பாயிண்ட்டு நீ சொல்ல. ஏன்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணால் சடனாக இமீடியட்டாக ரிலீவ் பண்ணிட்டேன், ரிசைன் பண்ணிட்டேன். அப்காண்ட் தான் ஆகல சரியா. சொல்லிட்டு தான் அதனால வந்து அப்காண்ட் இல்லை. தலைவர் அதே கம்பெனி தான் அவருக்கு தெரியும். அப்புறம் அவங்க வந்துட்டு நிறைய பேர்த்த வெளியே வந்து பார்த்துருக்காங்க. ஆல்ரெடி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி ரிசைன் பண்ண ஒருத்தவங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. நான் பண்ணுற ஒர்க்கு தான் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சீனியர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஓகே. ஏன்னா ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா, இவன் ஒர்க் பண்ண கம்பெனிலையும் இவனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. இவர் நிற்கும் போதும் இவர் வந்து ஒரு டிஎல் லெவலுக்கு நின்று தான் அந்த கிராஃபிக் டிசைனிங்கில் வந்து நின்று சேர்ந்தது டிஎல் தான் சேர்ந்தது. டிஎல். ஸோ ஆனால் வந்து இந்த ஒரு ஹூடி போட்டிருக்கனாலையோ தலை சரியாக சீவாதனாலையோ நீங்கள் அவரை குறைச்சி மதிப்பிட்டுருக்காங்க. கவர் மக்களே. ஸோ நான் வந்து நிற்கும் போதும் ஒரு இம்பார்ட்டண்டான டெவலப்பராக தான் நின்னேன் ஒரு கம்பெனியில். இப்போ ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டெவலப்பராக தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எப்படி இவர் போயிட்டாருன்னா இவர் வலை வீசி தேடுறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஆமாம் நண்பர்களே. ஸோ அடுத்து வந்து சேலரி பேக்கேஜ் வரும். ஒரு ஃப்ரெஷருக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வந்து நீங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்லாம் சொல்லக்கூடாது. பர்ஃபெக்டாக இவ்வளோ தான், இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்தளவு வைக்கலாம் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால்? இப்போ கிராஃபிக் டிசைனரில் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 10 to 15 அதை வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே அங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒன்றும் தெரியாது தான், ரொம்ப கம்மியான நாலேஜ் தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட அவ்வளோ பேச முடியாது. அப்படி பேசிங்கன்னா அவனுக்கு வேலை கிடையாது போடா அப்படின்ட்டுருவான். அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 10 to 15 ஃப்ரெஷராக ஒரு கிராஃபிக் டிசைனராக உள்ளே போகும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் நாலேஜ் ஒரு 6 monthsனாலும் 6 months உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிவிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிடுங்க. அவ்வளோதான், அப்ஸ்காண்ட் ஆகிட்டு வேறு கம்பெனி போயிருங்க. வேறு கம்பெனி போயிட்டு அப்போ நீங்கள் இந்த கம்பெனியில் இந்த 6 மாதம் லேர்ன் பண்ணதை வந்துட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் வந்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு முக்கியமாக இப்போ நான் தான் இங்கே எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்தளவுக்கு நாலேஜும் நீங்கள் கொண்டு போகணும். ஒரு கம்பெனிலேருந்து நிற்கிறீங்கன்னா வெறும் ஓகே சேலரிக்காக மாறக்கூடாது, நாலேஜ் எடுத்துகிட்டு தான் போகணும். அங்கேருந்து நாலேஜ் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அடுத்த கம்பெனியில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் டிமாண்ட் பண்ணிக்கலாம். உன்னோட தாட்ஸ் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு வெப் டெவலப்பராக? ஸோ அந்த மாதிரி அவ்வளோ இப்போ வெப் டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 அவர் சொன்னமா அந்த ரேஞ்சில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டால் ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போகிறப்ப வந்துட்டு சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ இருந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னால யாரும் போக முடியாது. அப்படி வந்து யாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறப்ப எவ்வளோ கொடுத்தாலும் போகிறதுக்கு ரெடியாக இருங்க. ஏன்னா அதுதான் உங்களை வந்து மேலும் மேலும் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஒரு மைண்ட் செட் ஃப்ரெஷருக்கு கண்டிப்பாக வேணும். நான் வந்து 15,000 கொடுத்தா தான் போவேன், 20,000 கொடுத்தா தான் போவேன் அப்படின்னா இங்கேருந்து உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு தான் போக முடியும், கம்பெனிக்கு போக முடியும். 15,000 தர மாட்டாங்க. சொல்கிறேன்டா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்டா. சரி ஓகே கைஸ். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் என்ன தான் அப்ஸ்காண்ட் ஆயிருங்க நான் அப்படின்லாம் சொன்னாலும் அது வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டு இங்கே பிரேம் இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது சொன்னதெல்லாம் இவங்க இவரை டேக் பண்ணி விடுங்க, இவர் பார்த்துக்குவாரு. அது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இருந்திருக்காரு.
ஸோ அப்படி அப்ஸ்கண்ட் ஆகாதீங்க கைஸ். ஏன் அப்படின்னா அந்த கம்பெனி ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகும். ஓகேங்களா, உங்களை நம்பி நிறைய ஃபியூச்சர்ஸ் பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரெஷராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஃப்ரெஷராக ஒரு வாய்ப்பு கொடுக்குறதே உங்களுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. அது ஃப்ரெஷருக்கு எல்லாருமே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரெஷர்னால நிறைய பிரச்சனை வரும். கற்றுக்கிட்டு வேற ஒரு சம்பளத்துக்கு திடீர்னு ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க டேக்கிள் பண்ணணும். அதனால் வந்து அப்ஸ்கண்ட் ஆகாதீங்க, ப்ராப்பராக ரிலீவ் ஆகுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பாண்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க. பாண்டு நீ ஏதோ ஒரு கம்பெனியில் பாண்ட் போடுறது வந்து வில் ப்ரோக்ராமில் அதில் செலக்ட் ஆகி அதில் வந்துட்டு ஒரு 5 years பாண்ட் போட்டாங்க. ஓகே, அப்புறம் ஆனால் அது வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டைஃபன் தான், சேலரி இல்லை, ஸ்டைஃபன் தான். ஸ்டைஃபன் எவ்வளோ? ஸ்டைஃபன் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 15, செகண்ட் வந்து அப்படியே கிராஜுவலாக ஒரு 2019 17 19 21 அந்த மாதிரி. ஓகே, ஸோ 5 years முடியும் போது எவ்வளோ சேலரி பேக்கேஜ் வாங்குவேன்? 5 years 24,000. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் ரேட் போட்டு பார்த்தோம்னா அதெல்லாம் ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டு விடுறா. நீ 1 yearல 100% 50% ஆகிக்கலாம், தாராளமாக எடுக்கலாம்ல. அப்போ நீ 15,000 ஸ்டார்டிங்கு. 15,000க்கு 50% ஹைக் வச்சிங்கனாலே 7,500 வரணும். அதுவே நீங்கள் வந்து 1 yearல அச்சீவ் பண்ணிடலாம். நீங்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு 3 to 4 years பக்கம் நீங்கள் ஒரே கம்பெனியில் ஒரே 1,000 2,000 இன்க்ரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறலாம் சாலிடாக வந்து கிடையாது. அது வந்து கான்செப்ட்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா ஓகே. ஆனால் இப்போ இந்த டெக்னாலஜிஸ்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ கம்பெனிஸும் நல்லா வந்து ஒரு ஜோவிலா வரியா வேலை செய்றியா, சரி ஓகே பாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களா? இல்லை வந்து எப்படி இருக்காங்க, நீ வந்தீங்கன்னா உனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதுதான் டைமிங்கு, இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர், இவ்வளோ தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா? இல்லை எப்படி லிபரலாக? அது ஒவ்வொரு கம்பெனிக்கு பொறுத்து மாறும்ல. அதே மாதிரி இப்போ வந்துட்டு படத்துலாம் பார்த்துட்டு கம்பெனினா இப்படி தான் இருக்கும், ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போனால் இப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் நீங்கள் தூக்கி போட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே வாங்க. ஏன்னா சொல்கிற போய் தான் இப்போ என்ன ஸ்கூல் முடிக்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த வருஷம் தான் கஷ்டப்படும், அடுத்த 3 வருஷம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி எப்படி நீங்கள் தூக்கி போட்டீங்க, அதே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா கம்பெனி வந்துட்டு ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, படத்தில் காமிக்கிற மாதிரி இருக்காது. சினிமா வேறு, ரியாலிட்டி வேறு. இப்போ ஒரு கம்பெனினா அங்கே நீங்கள் ஒரு டைமிங் ஃபாலோ பண்ணணும், இந்த டைமிங்க்கு தான் வரணும், ஒரு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், இந்த டைமிங்க்கு தான் போகணும், இந்த டைமிங்க்கு தான் வெளில வரணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். அதே மாதிரி ஒரு உங்கள் வேலையை முடிக்காமல் நீங்கள் வெளில வந்தீங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். நீங்கள் நாளைக்கு வந்தாலும் நீங்கள் தான் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து ஒர்க் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 9 மணிக்கு போகிறோம் 6 மணிக்கு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அழிச்சிருங்க. 9 மணிக்கு போகிறோம், எத்தனை மணி ஆனாலும் வேலை முடியுதோ அப்போ முடிச்சுட்டு வரோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். மாதிரி கடமைக்கு போகாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க, அதுக்காக வேலைக்கு போங்க. சேலரிக்காக வேலைக்கு போகாதீங்க. நான்லாம் சேலரிக்காக வேலைக்கு போய் தான் கஷ்டப்பட்டேன் 1.5 வருஷம். அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி கிராஃபிக் டிசைனிங்கில் வந்து இப்போ ஓரளவுக்கு இருக்கேன். ஓகே ப்ரோ. ஸோ இன்னொன்று என்னென்னா, சில பேர் வந்து ஓபி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் எப்பப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ, அவங்களால பண்ண முடியலையோ ஓபி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓபி அடித்தா பின்னாடி என்ன பிரச்சனை வரும்? உங்களுக்கு அப்போதைக்கு வேணால் நல்லா இருக்கலாம், பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்? நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபைனலாக லேர்ன் பண்ணிக்கவே முடியாது. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்குறீங்க? ஒரு வேலை தெரியல அப்படின்னா அன்னைய நாள் எப்படியோ ஓட்டிடுறது பெஸ்ட்டா, இல்லை எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை பண்ணிடுறது வந்து பெஸ்ட்டா? எப்படியாச்சும் அந்த வேலையை அந்த அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும், அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக சோம்பேறித்தனம் பட ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களால எதுவுமே கற்றுக்கவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு க்ரோத்தே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி வரைக்கும் அரைச்சிட்டு அதே இடத்துலேயே உட்காந்துட்டு இருக்கணும், அவ்வளோதான். மறுபடியும் நீங்கள் அவன் வெளியே தூக்கிடக்கூடாதுன்னு பயத்திலே இருக்கணும். அவங்க தூக்கிட்டாங்கன்னா வேறு கம்பெனிக்கு உங்களால் உங்கள் ஸ்கில் வச்சு போக முடியாது. ஓகேவா, இதை சொல்ல வந்து அதான் மறந்துட்டியா? இல்லை இப்போ நம்ம அந்த ஒரு நாள் இந்த சர்வைவிங் டே அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த ஒரு நாள் ஓட்டிடணும் அப்படின்னு, அந்த மாதிரி வந்து யார் நினைக்கணும்னா, ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காந்து கஷ்டப்படுறானா, உனக்கு சலுப்பாக இருக்கா, இந்த ஒரு நாள் கடுப்பாக இருக்கா, சரி இந்த நாள் ஓட்டிடலான்னா அவனுக்கு அது செட் ஆகும். நாம் வந்துட்டு நாமளே வந்து ஒன்றும் தெரியாது அதில் இருக்கோம். நீ வந்து நம்ம ஒரு 10 லட்சத்துக்கு இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி எடுத்து தந்த மாதிரி எப்படியோ சர்வைவிங் டே அப்படின்னு ஸ்னாப்லாம் போட்டு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் ஒரு ஒன்று. ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைலில் பாட்டு வந்துட்டான், அங்கேருந்து நிறைய வார்த்தைகளை சொல்லி நம்மளை குழப்புறான். ஸோ இன்னொன்று என்னென்னா, கோர்ஸ் வந்து கற்றுக்கலாமா? ஒரு கிராஃபிக் டிசைன் கற்றுக்கிறீங்க, 50,000 ஒரு கோர்ஸுன்றது உங்களோட மைண்ட் செட் படி எப்படி இருக்குது ப்ரோ? நான் அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் இல்லை. அதாவது ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் கோர்ஸ் கற்றுக்கிற முடியும் அப்படின்னா அப்போ போகலாம். ஏன்னா நீங்கள் அப்படி போனால் தான் லேர்ன் பண்ணிப்பீங்க. அப்படிங்கும்போது போகலாம், வேறு வழி இல்லாமல். அதுக்காக அதிகமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கோர்ஸ்க்காக இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் அவங்க உங்களுக்கு வேலை வாங்கி தந்துடுவாங்க அப்படின்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க. ஏன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில் மேலே நீங்கள் கான்ஃபிடன்ஸ் வச்சு மட்டும்தான் நீங்கள் இன்டர்வியூ போகணும். மற்றபடி அந்த கம்பெனியில் வேலைக்கு வாங்கி தந்துடுவாங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் வேலை வாங்கி தந்துடுவாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது.
ஓகே, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கோர்ஸ் கற்றுக்கிறதுன்றது, ஏன்னா நீ அதான் முடிச்சுட்டு வந்திருக்க, சொல்லுவேன்டா நான் குத்தி குத்தி காட்டுவேன்டா. இல்லைடா, இப்போ கோர்ஸு இப்போ நம்ம காசு கட்டி ஒரு விஷயம் படிக்கிறோம்னா அதை வந்துட்டு அந்த காசுனால தான் தர முடியும் அப்படின்னு இருந்தால் அது பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ கிராஃபிக் டிசைனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிராஃபிக் டிசைன் ஓப்பனிங் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சிருக்கணும் இது அப்படிங்கிற மாதிரி போடுவாங்களா? அது வந்துட்டு ஆமாம்மா. சாரிடா, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஜாப் போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் 2 இயர்ஸு, ஃபோட்டோஷாப் 2 இயர்ஸு, இது தெரியணும் அது தெரியணும். அப்போ அந்த ஜாப் லிஸ்ட் நீங்கள் படிக்கிறதுக்குள்ளேயே ஐயோ இவ்வளோ தெரியணுமா ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்குன்னு இருக்கும். பட் அந்த அளவுக்கு நெசசிட்டி இருக்கா? அவ்வளோ தெரியணுமா ஜாப் போஸ்டிங்கில் போகிற அளவுக்கு? அவ்வளோலாம் தெரியணுன்ட்டே கிடையாது ப்ரோ. அது வந்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனே எங்கேயோ இருந்து காப்பி பண்ணி போடுறது தான் ப்ரோ. அது ChatGPT வந்து காப்பி பண்ணி போடுறது தான். அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கிற மாதிரி தான் வேலை கிடைக்கணும்னா எவனுக்குமே வேலையே கிடைக்காது. கண்டிப்பாக யாருக்குமே இங்கே வேலை கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ ஸ்கில்லான பர்சன்லாம் கிடையாது. அவங்க ஏற்றுப்பாங்க ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஆனால் சம்பளம் பார்த்தா 9,000 ரூபாய். ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு என்னென்ன கேட்பாங்க தெரியுமா? ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், ஃபிக்மா, அடோப் XD, ப்ரீமியர் ப்ரோ இத்தனையும் கேட்பாங்க. கடைசியாக கேன்வாவும் சேர்த்துவாங்க. கேன்வா இப்போலாம் வந்துட்டு கேன்வா கற்றுக்கிட்டா கிராஃபிக் டிசைன் நிறைய பேர் சொல்லிட்டு சுற்றுறாங்க. ஆனால் அந்த கேன்வாவையும் சேர்த்துப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கிராஃபிக் டிசைன் நீங்கள் வந்துட்டு அந்த ஆஃபீஸில் போயிட்டு ஒரே ஒரு டூல் தான் யூஸ் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் ஒரு 2 டூல் யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஆனால் 7 டூல் போட்டு வச்சுருப்பாங்க. அத்தனையும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்து கம்பெனிக்குள்ளே போனாலும் வந்துட்டு உன்னை போஸ்டர் தான் கிரியேட் பண்ண சொல்கிறான். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தாலும் உள்ளே போய் போஸ்டர் தான் கிரியேட் பண்ண. ஆனால் பண்ணுற குவாலிட்டி டிஃபரன்ஸ், டைமிங் டிஃபரன்ஸ், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களையும் வேரி பண்ணுமோ தவிர மற்றபடி ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு போஸ்டரோ ஒரு ஃப்ளையரோ லோகோவோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு போஸ்டருக்கே ஒரு 4 ஹவர்ஸ் எடுத்துக்கிறீங்க, 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே வந்துட்டு நீங்கள் அந்த 2 ஹவர்ஸை வந்துட்டு எப்படியாச்சும் முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கணும். அதில் என்ன பண்ணாலும் கரெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு உட்காந்துட்டோம்னா அப்போ உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அதுக்கப்புறம் நீங்கள் போக போக வந்துட்டு ஒரு போஸ்டரை நீங்கள் 1/2 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உட்காந்துடலாம். 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படி தான் நீங்கள் வந்துட்டு டைமை சேவ் பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கற்றுக்கணும். நீங்கள் வந்துட்டு இப்போது நான் சொன்ன மாதிரி 2 ஹவர்ஸ் ஒரு போஸ்டருக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் அந்த போஸ்டர் வந்துட்டு நீங்கள் ஒரு போஸ்டரை 1/2 ஹவரில் பண்ண கற்றுக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்துட்டு சோம்பேறித்தனப்பட்டுட்டு கற்றுக்காமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்ததும் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் எடுத்ததும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கலாம். 5 வருஷம் தேவையில்லை. ஓகே, மனுஷன் ரொம்ப பேசுகிறாரு. ஓகே, நீ இதுலேயே ஸ்டாப் பண்ணியடா. நான் மறந்துட்டா. ஓகே, கோர்ஸில் வந்து கற்றுக்கணுன்ற அந்த கோர்ஸ் வந்துட்டு ஸ்டெப் வராமல் பாயிண்ட்டுக்கு. இப்போ அவன் சொன்ன மாதிரி இப்போ கிராஃபிக் டிசைன், அடாப் ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரிலாம் கற்றுக்கணும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்து யூடியூப்பில் கூகுளில் இருக்குது. அதுக்கே வந்து கற்றுக்கலாம். ஆனால் சில ஜாபுக்கு வந்துட்டு இந்த சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு நீ சும்மா கூகுளில் போய் படிச்சலாம் அந்த சர்டிஃபிகேஷன் வச்செல்லாம் காமிக்க முடியாது. இந்த சீலேருந்து இந்த இவங்க ஆத்தரைஸ் பண்ணி வந்த சர்டிஃபிகேட் தான் அவன் கேட்டிருப்பான். அப்போ அந்த டைமில் நீ வந்துட்டு காசு கட்டி நீ படித்து தான் ஆகணும். ஸோ எங்கெங்கே மேண்டட்டரியாக நீ வந்து காசு கட்டி எனக்கு காசு கட்டினா தான் இது கிடைக்கும், இந்த கோர்ஸ் படித்தா தான் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருந்ததுன்னா அது நீ அந்த இடத்துல கம்பெனி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, பார்த்துக்கலாம். சர்டிஃபிகேட் வந்து ரியலி வேல்யூபிளே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே உங்களை வந்து ஸ்கில்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கியாப்பான்னு சொல்லி ஓரமாக வச்சுருவாங்க, அவ்வளோதான். என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் கூட இல்லை, இது சொல்லுமேன்னு சொன்னேன் நான். ஸோ இன்னொன்று என்னென்னா, இன்வெஸ்ட் இன் மென்தார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் அது ஒர்த்து 100% ஒர்த்து. ஏன் அப்படின்னா, ஸோ இவன் என்கிட்ட ஒரு வேளை கேட்காம இருந்திருந்தான் அப்படின்னா இவனாக போய் HTML CSS ஒரு பக்கம் எங்கேயோ படிச்சுட்டு இருந்திருப்பான். அது படிச்சுட்டு ஒரு பக்கம் கம்பெனி அட்டன் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. நான் சொன்னது என்னென்னா, கம்பெனி என்ன நீட் பண்ணுறாங்க ஸோ அப்படின்றது உனக்கு ஒரு 2 போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு பிகம் அ டெவலப்பர் அப்படின்றதான் நான் சொன்னது. ஸோ அதனால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெவலப்பராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன தேவைன்னு தெரியும். ஓகேவா? இப்போ இவர் கிராஃபிக் டிசைனராக இருக்காருன்னா நீங்கள் போய் கிராஃபிக் டிசைனிங் நிறைய கற்றுப்பீங்க. என்ன கற்றுக்கணும்னு தெரியாமல் எதையே கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஜாப் லிஸ்டிங் பார்ப்பீங்க, கேன்வா கேட்குறாங்க, இன்டிசைன் கேட்குறாங்க, ப்ரீமியர் ப்ரோ கேட்குறாங்கன்னு எல்லாத்தையும் கற்றுவீங்க. ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீடே வேறையாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு மென்தார் கிட்ட கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்படி ஒரு பர்சன்ட்டு கேட்குறது பரவாயில்லையா, இல்லை நீங்களாக வந்து யூடியூப்பில் லேர்ன் பண்ணி செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கிறது பரவாயில்ல
பரவாயில்லையா, இல்லை ஒரு கோர்ஸ் போய் அந்த மாதிரி எடுக்கிறது பரவாயில்லையா, இல்லை ஒரு ஆஃபீஸ் போய் கற்றுக்கிறது பரவாயில்லையா? லேர்ன் பண்ணுற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேர்ன் பண்ணுறது பரவாயில்ல. ஆனால் நமக்கு ஒரு கைடன்ஸ்னு ஒன்று வேணும்ல. அந்த கைடன்ஸ் வந்துட்டு நீ யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆல்ரெடி வந்துட்டு உனக்கு உன் ஃப்ரெண்டு யாராவது வந்து அந்த இப்போ வேணா சொல்லலாம், யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா பழனி போக வேண்டிய நீங்கள் திருப்பதியில் தான் போய் சேருவீங்க. இந்த கைடன்ஸுக்கு வந்துட்டு உங்களை அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க டச்லேயே இருங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஐயா ரொம்ப நேரம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிருன்னு நினைக்கிறேன், ஒன்று சரிங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்களோட கைடன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா அவங்களுக்கு? இதுக்கு மேலே அதாவது இப்போ வந்து நான் என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் மறக்காமல் இந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி கமெண்ட் போடுங்க. ஸோ வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வேணும், ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 தரமான டெவலப்பர்ஸ் இருக்காங்க, அவங்க அடுத்த சம்பவத்துக்கு நான் இறக்குறேன். ஓகே கைஸ், ஸோ திஸ் இஸ் கார்த்தி, பிரவீன், அதுக்கப்புறம் பூவரசன். ஆமாம், பூவரசன் டெவலப்பரு, அதுக்கப்புறம் வினோத் கிராஃபிக் டிசைனரு. கிராஃபிக் டிசைனர்லாம் டெவலப்பர் நீ சொல்லவே கூடாது. யார் கிராஃபிக் டிசைனர்லாம் டெவலப்பர் நீ சொல்லவே நான் டெவலப்பர்னு சொல்லடா, அவங்க கிராஃபிக் டிசைனரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க நண்பர்களே. அது மாதிரி டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறவங்களையும் கூப்பிட்டு வரேன், மைக்கீஸு. அவங்கெல்லாம் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அவங்கெல்லாம் ஆப்டிடியூடு ஏதோ புதுசாக சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்டா அப்படின்னாங்க. சரி, டெக்னாலஜிலாம் கேட்கவே இல்லைடா, ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்லேயே வெளியே அனுப்பிச்சு விட்டாங்கடா அப்படின்னாங்க. ஸோ ஆப்டிடியூடுன்ற வார்த்தையெல்லாம் இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலேஜ் டைமில் கேள்விப்பட்டேன். ஆனால் இன்ஃபீல்டில் போயிருந்தா தெரியுமா? ஓகே நண்பர்களே, நம்ம இதோட முடிச்சுக்குவோம், பல உண்மைகள் வெளியே வரும். ஓகே பாய்ஸ், திஸ் இஸ் கார்த்தி, திஸ் இஸ் பிரேம், திஸ் இஸ் இளங்கோ. பாய்.